ஒரு டேரக்டராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அந்த மாதிரி ஒரு திறமையை கண்டெடுத்து நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா, நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ August 29 ரிலீஸ் ஆக போகுது, எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் ஜீன் சார் என்னை கூப்பிட்டு, மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட இது எதுவும் எனக்கு தெரியாது, பட் என்னோடய போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம். பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க இடையில, மியூசிக் எல்லாம். நான் அப்பவும் கேட்டேன். இன்றைக்கி தான் போகு சசி சார் நேரில் மீட் பண்ணேன். ஜஸ்ட் டோல்ட் ஹிம் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோசஸ் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் தென் வினோத், அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட சன்னா பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர். ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டன்ட் தான் வந்து சொன்னாங்க, மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை, வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும் போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன். அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது. அதில் ஜீன் சார், ஜெரி அண்ட் ஏழுமலை சார், இவங்க 3 பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, பரிச்சயமான முகங்கள். ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புதுசாக ஆளை போடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல? சார் நான் கூப்பிடலைங்க, என்னங்க இப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு. உண்மை அதுதான். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வேணால் டேரக்டர் கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பார்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. August 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடகங்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக வரும்போது தான் அது படம் போட்ட ப்ரொடியூசருக்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் எனக்கும் நல்லதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படம் 29th August தேட்டருக்கு வரும்போது இது இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெய்னர். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய, த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். நீங்கள் இது வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ, காட் பிளஸ். ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்கிறது லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஏழுமலை உங்களோட சப்போர்ட்டுக்கு. சரிங்களா? அடுத்தது நம்மளோட டைரக்டர், அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான், வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அப்படியே எனக்கு பழக்கம். ஸோ இப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக இது வரும்னு
எப்போவும் சொல்லுவாங்க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில். அது பேர் கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா என்ன சொல்கிறது, நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு 20-22 வருஷமாக இருக்கேன். அந்த கார்ப்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் சினிமாவில் இருந்து. ஸோ இந்த சினிமாவில் ஒரு 30 years ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் ஒரு கை தட்டலாம் அவருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும், நம்மளும் பயணிப்போம் சார், கண்டிப்பாக பயணிப்போம். கடைசியாக மீடியா, நீங்கள் இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அது அந்த படம் எங்கேயுமே போகாது. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் வேணும். எவ்வளோ பேரை நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான். ஸோ என்னையும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி உங்கள் ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கே என்னோட தங்கச்சி என் பிரதரெல்லாம் வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. படம் 29th August வருது. எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம், எல்ஏ ஸ்டுடியோவில் நுங்கம்பாக்கம். அவர் சொன்னார், நான் வருவேன் சார் அடிக்கடி பிரக்ஸா ஸ்டுடியோவுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா, வருஷத்துக்கு 25 படமாவது பண்ணுவோம். நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது. ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி, முரளியோட சன்னு சார், இப்போ வர பாட்டு, அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி, அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும். அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும். அது 100% சசியோட பாட்டில் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியடையும். நன்றி, வணக்கம். முக்கியமாக வந்து இதில் இந்த யூனிட்டில் இருக்கவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது. கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க, அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே மெயினாக நான் மியூசிக்னு சொல்ல, மியூசிக் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரீரெக்கார்டிங், சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க. ஏன் ஒன்று தானே இருக்கா? ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் வந்து என் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் தான், அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்கேன். சசி கூட அடிக்கடிக்கு பார்ப்பேன். மேலேருந்து 2 பேரும் வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து 2 பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து திரையில் வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க. கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் ஒரு படம், ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அங்கே நிக்கில் இருப்பார், எங்கள் நண்பர். அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கம்பெனி, பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.